தூத்துக்குடி மாவட்டத்தில் காணப்படும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாப்அப் மரங்கள் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளார். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. பப்பரப்புளி, பெருமரம், கற்பக விருட்சம் என அழைக்கப்படுபவை பாபாய் மரங்கள். இம்மரங்கள் உலகிலேயே மிகப்பெரிய மரமாகும். உயரத்தில் அல்ல, சுற்றுவட்டத்தில். இதன் சுற்றுவட்டம் 50 முதல் 155 அடி வரை வளரும். பாபாய் மரங்கள் மனிதன் மற்றும் விலங்குகளுக்கு வீடாகவும் உணவாகவும் இருந்து வருகிறது. பாபாய் மரங்களின் கிளைகள் வேர்கள் போல இருப்பதனால் தளிகள் மரங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. பாபாய் மரங்களின் பழங்கள் மற்றும் இலைகளில் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளன. இதன் கூழில் விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகம் நிறைந்துள்ளன. இதன் இலைகளில் புரதச்சத்து அதிகம் உள்ளதால் எளிதில் செரிமானம் ஆகிவிடும். பாபாய் தாவரத்தின் விதைகளில் நார்ச்சத்து, கொழுப்பு மற்றும் கால்சியம் நிறைந்துள்ளன. இதன் எண்ணெயில் லினோலிக் அமிலம் நிறைந்துள்ளது. இந்த மரங்கள் எளிதில் பட்டுப்போவதில்லை என்பதாலும் இதன் பயன்களாலும் ட்ரீ ஆஃப் லைஃப் என்று அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலம் தர் மாநிலத்தில் இந்த மரங்கள் அதிகம் காணப்படுகின்றன. அரேபிய நாடுகளிலிருந்து வணிகம் செய்த வணிகர்களால் இந்த மரங்கள் தமிழகத்திற்கு வந்தடைந்தன. இதுகுறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என தூத்துக்குடியைச் சேர்ந்த வரலாற்று மற்றும் தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் செல்வரதி கூறுகையில், இந்த மரங்கள் குறிப்பாக நமது மறைந்த மற்றும் மறைக்கப்பட்ட கீழ்ப்பட்டினம் எனப்படும் பைபார் பகுதியின் நகர வணிக நாகரிகத்தின் எல்லைக்கு உட்பட்ட தடமாறிய மலட்டாறு வெளித்தடம் பகுதியில் தற்போதைய தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக காணப்படுகின்றன. இது கீழ்ப்பட்டினம் தொடர்பான ஆய்விற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது என தெரிவித்தார். ஊர்ல வந்து 2 மரம் இருக்கு. ஒரு 1.5-2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து 2 மரம் இருக்கு. அந்த 2 மரத்துக்கு இடையில வந்து ஒரு 13th century 15th century கல்வெட்டுகள் அதிகம் கொண்ட ஒரு பழங்கால ஆலயம் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கோயிலை புதுப்பிக்க போறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. தூத்துக்குடி பகுதியில் இருக்க மரங்கள் வந்து ஒரு 9-10 மரங்கள் நம்மளால டாக்குமெண்ட் பண்ண முடியுது. பல மரங்கள் வந்து அழிஞ்சிட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். பழையகால பக்கமா மரம் வந்து அழிஞ்சிட்டு கேள்விப்பட்டோம். அப்போ நம்ம அடுத்து நம்ம சப்சிக்வெண்டா இதை மெயின்டைன் பண்ணலாம். இந்த மேற்கொண்டுள்ள மரங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணலன்னா மரங்களோட அந்த லைஃப் வந்து அன்னெசரியா ஸ்பாயில் ஆகக்கூடாது. அப்போ வந்து ப்ராப்பரா வந்து பொட்டானிக்ஸ் சர்வே ஆஃப் இந்தியாவும் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவும் இது அவேர்னஸ் எடுத்து டாக்குமெண்ட் பண்ணி எடுத்து ஒரு போர்டு வச்சாங்கன்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். அந்த பொருளை ஒரு ஹெரிட்டேஜ் பாதுகாக்கணுங்கிற அவேர்னஸ் மக்களுக்கு கொடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து கொண்டு போனாங்கன்னா இந்த நகர நாகரிகத்தோட கலாச்சாரம் வந்து நமக்கு வந்து புரியும். எனவே தமிழக அரசு மற்றும் தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் இந்த மரங்கள் உள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் தொல்லியல் ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ராஜா சாலமனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.